நம்ம டப் ட்ரைபுக்கு வந்திருக்கோம். இங்க கார் நிப்பாட்டுறதுக்கு தான் ப்ரோ பெரும் பாடு. ஆமா. வச்சிருப்போம். இல்ல பரவாயில்ல, இதுல நிறைய மிஷின்ஸ் ஆமா. இருக்கு. ப்ரோ மதுரைக்காரங்க பாசக்காரங்க இந்த மாதிரி ஃபுல் திருநெல்வேலியில தான் ஃபேக்டரி இருக்காங்க. இங்க ஃபீஸ் இங்க 1200. பண்றதுனால இந்த ஐடியாவா உங்களுக்கு? இங்க அப்படிலாம் இல்ல. தெரியுது இன்டர்நேஷனல் கோச் பேர் அந்த இதெல்லாம் இப்ப சும்மா எலைட்டா வச்சிருக்கணும் அப்படி இருக்காங்க. இதுல நம்ம பண்ணிருக்கோம், சேர்ந்து பண்ணிருக்கோம். அப்படியா? நம்ம போட்டோ காட்டுங்க. நீங்க ஒரு ஆரஞ்சு கலர் ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்களா நீங்க? ப்ரோ இதுதான் ப்ரோ, நீங்க தான் ப்ரோ அது. நான் ஒரு ஷோக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம நேச்சுரலா பண்ணாம என்ஹான்ஸ் பண்றோமான்னு நமக்கே தெரியாது. ஹர்விந்தர் நம்ம பிரதர் தான், அவன் ரெஃபர் பண்ணி தான் நம்ம. அவர் பிரேசிலியன் கோச். ஆமா. ஹலோ கைஸ், நம்ம டப் ட்ரைபுக்கு வந்திருக்கோம். ஜிம்மே பாருங்க பயங்கரமா இருக்கு. இது மேல ஜிம்மா? ஆமா, இது எல்லா காமெண்ட்ஸ் அவங்களோடதான். அதனால எப்பயும் இங்க ஜிம் வந்து அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இதா இது சும்மா போட்டு வச்சிருப்பாங்க ப்ரோ. இங்க ஒரு மெக்கானிக் ஷெட் இருக்கு, அதுக்காண்டி அப்படி சும்மா போட்டு வச்சுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தா வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் செம்ம இது கனெக்ஷன் மாதிரி. இங்க கார் நிப்பாட்டுறதுக்கு தான் ப்ரோ பெரும் பாடு. ஆமா, அதுதான். இங்க ஒரு 10 பார்க்கிங் இருக்கு, 10 பார்க்கிங்கே ஃபுல்லு. இது வந்து மெஜரா காலேஜ்னு சொல்லுவாங்க ப்ரோ அந்த ஏரியாவை. அபார்ட்மெண்ட் அது இல்ல, அபார்ட்மெண்ட் மேல வந்து ஒருத்தவங்க வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க. அப்படி இருக்கா? நல்லா இருக்கு. நான் நீங்க போயிருக்கீங்க? சரவணா கூட படிச்சது. ஓரளவுக்கு நம்ம பாடி பில்டிங் ஏத்த மாதிரி ஒரு மிஷினரிஸ் மட்டும் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். பரவாயில்ல, இதுல நிறைய மிஷின்ஸ் இருக்கு. ப்ரோ ஸ்குவாட் இருக்கும் நம்ம. அது இதுவா இருக்கு, பேக்கே நிறைய இருக்கு. லேட் புல் ஓவர், ப்ரோ ஸ்குவாட் மெஷின்ஸ், மல்டிஃபிளைட். நீ போட்டு பாத்துருவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சா ப்ரோ? அவங்க வீட்டுல தூங்குற அளவுக்கு சாப்பாடு இருக்காங்க. மதுரைக்காரங்க பாசக்காரங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டாரு. அதனாலதான் டிலே. படுத்து லஞ்ச் ப்ரோ, லஞ்ச் எங்க பிளான் பண்ணிருக்கீங்களா? நந்து லஞ்ச் பிளான் பண்ணிருக்கியா? எங்க இருக்குல்ல? ஆமா, அவங்க பண்றாங்களா? சரி. இப்ப டின்னரு அவரு சொன்ன வேண்டாம், கறி தோசை சாப்பிடுங்களா? நைட் ஏதாவது மதுரை ஸ்பெஷலா? அதான் கறி தோசை தான் மதுரை ஸ்பெஷல். அதான் அவர்கிட்ட கேட்டாங்க, வெளியே போலாம் அப்படி. பவரா அங்கயா? பவர் போயிருவோமா? ஹைவே பவரா இல்ல அங்கயா? ஹைவே பவர் பெஸ்ட். ஹைவே பவர் இல்ல இங்கிட்டு ஓனார் கடை மேலமாசி வீதி. மேலமாசி வீதி. நீங்க எப்ப ஃப்ரீயோ அவ்வளவுதான். காலைல வந்து குறைக்க போகுது. சரி சரி சரி, பிளான் பண்ணி எப்பயுமே ஃப்ரீ தான். இங்கதான் இருப்பேன். ஈவினிங் 5ல இருந்து நைட் 10 வரைக்கும் இங்கதான், 11 வரைக்கும். நல்லா இருக்கு இந்த சீரிஸ். மசில் ஃபிட்லாம், இந்த மசில் ஃபிட் நமக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்தது ஃபுல்லாமே. ஓவர் கேஜ், லெக் பிரஸ்லாம் நம்ம ஏத்த மாதிரி. நான் ஃபேக்டரிக்கே போயிருவேன். திருநெல்வேலியில தான் ஃபேக்டரி இருக்காங்க. ஓகே. நம்ம போயிட்டோம்னா மெஷினோட கேஜ் இருக்குல்ல, ஃப்ரேமோட கேஜஸ்ல இருந்து எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இதுல கொஞ்சம் கஸ்டமைஸ் வேணும், இந்த ஆங்கிள் மாத்தணும்னாலும் நம்ம கேட்டுக்கலாம். இல்ல இங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பேக்குக்கே நீங்க நிறைய வச்சிருக்கீங்க. நமக்கு அந்த எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இப்ப நான் எடுத்து 3+ இயர்ஸ் ஆச்சு. ஒரு இடத்துல கூட கரோட் ஆகல, ஒரு இடத்துல கூட நமக்கு டேமேஜஸ் ஆகல. மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி? ஈஸி. இது வரைக்கும் எந்த ட்ரபிளுமே எனக்கு கொடுக்கவே இல்லை.
இதே நான் மல்டி பிராண்ட் யூஸர் தானா, எல்லா பிராண்ட்லயும் எடுத்திருப்பேன். விவால எடுத்திருப்பேன், ஃபைட்டர்ஸ் எடுத்திருப்பேன், இன்ஃபினிட்டி, விவால எல்லாமே எடுத்திருப்பேன். ஆனா விவாவோட இப்ப எல்லாம் ரியல் லீடர் தான் போறாங்க. ரியல் லீடர் இப்ப லாஸ்டா இப்ப நிறைய ஸ்டாக் எடுத்துட்டாங்க. நான் ஊடல விசாரிச்சேன், பூனே தான் அவங்களோட ஹப். சென்னையில நிறைய ஸ்டாக் இருக்கு இப்ப, ஏகப்பட்ட கரண்டா ஸ்டாக் நிறைய இருக்கு. ஆனா பிரைசிங் வைஸ் கொஞ்சம் அதிகமா எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படி பிரைசிங்ல. ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டான ஜிம்முக்கு அது தேவைப்படும். கரெக்ட். நீங்க அந்த பனாட்டா சீரிஸ்லாம் ஆமா, சென்னையிலனா அது போடலாம். இப்ப மதுரை மாதிரி ரீஜன்ல வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆயிரும். இல்ல நான் அதுதான் கேட்டேன், ஃபீஸ்லாம் எப்படி இங்க? ஃபீஸ் இங்க 1200 ஓகே per மந்த்துக்கு. அங்க ஒன் டேக்கே 1500. நான் கொடுத்திருக்கேன் 2000. இது கார்டியோ செக்ஷன். இது ஃபுல்லாமே கார்டியோ ஸ்டேஷன். இங்க டான்சிங் ஃப்ளோர், ஜூம்பா அந்த மாதிரி. ஆமா, இது ஃபுல்லாமே டான்சிங் ஃப்ளோர். எக்ஸ்க்ளூசிவா கார்டியோக்குனே கொடுத்துட்டோம் அது ஃபுல்லாமே. இதெல்லாம் என்னது புதுசா இருக்குதா? இதுவா ஓ இது மங்கி கிளைண்டர். இது ஃபுல்லா அந்த வெயிட் ஸ்டேஷன். ஓகே இது ஹிப் ட்ரைனர், போசிங் ரூம் இருக்கு நமக்கு. பரவாயில்ல ப்ரோ, சென்னையில கூட இதெல்லாம் இல்ல. போசிங் நீட்டா உள்ள. ஓகே, கட்ஸ்னால இந்த ஐடியாவா உங்களுக்கு? தெரியுது. சீரியஸா இது இல்ல இங்க நம்ம சென்னையில எல்லாம். போசிங் பார்க்க கொஞ்சம் பெட்டரா இருக்கும். தனியா ஃபோக்கஸ்டா வச்சுப்பாங்க. இல்ல அங்க ஷர்ட்டே கழட்ட கூடாது, சில ஜிம்ல ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க அப்படிலாம் தெரியுது இன்டர்நேஷனல் கோச் இல்ல. அவர் கட்ஸ்னாரு, நான் கட்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் ஃபாலோ பண்றேன். சோ அவங்க செட்டப்ல இதே செட்டப் தான் இருக்கும். அவங்கள அப்படியே வந்துரும். ஆமா தெரியுது அந்த இன்டர்நேஷனல் குவாலிட்டி. சில பேர் அந்த இதெல்லாம் இப்ப சும்மா எலைட்டா வச்சிருக்கணும் அப்படி இருக்காங்க. இந்த அத்லீட்ஸ்க்கு எல்லாம் போக்கஸா இல்ல. லிமிடெட் ஜிம்ஸ் தான் அந்த அத்லீட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்ல, நமக்கு தான் தெரியும். இந்த மாதிரி பார்த்து போசிங் பழகுங்க, நமக்கு தான் தெரியும். அத்லெட்டா இருந்தா தானே தெரியும். இன்வெஸ்டர்ஸ் தானே அவங்க எல்லாம். அத்லெட்டா இருந்து கீழ இருந்து நமக்கு சொல்லி கொடுக்காம இருந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இது வந்தக்கப்புறம் சரி ஒரு புதுசா ஒரு கிளைண்ட் உள்ள வரனா இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். ஒரு அத்லெட் உள்ள வரும்போது உங்களுக்கே அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. பேங்க் எல்லாம் பார்க்க முடியாம இப்ப ஈஸியா இருக்கும் ஆக்சஸ் பண்ண. 2-3 ஜிம்ல தான் இது இந்த மாதிரி போசிங் ரூம் எக்ஸ்க்ளூசிவா பண்ணனே பண்ணேனா இந்த ஜோன் எடுத்து. இல்ல எடுத்துட்டோம். ஆனா திருப்பி இது மெனக்கிட்டு இந்த லைட்டிங் செட்டப் எல்லாமே ரெடி பண்ணோம். இந்த ஜோன் இருந்துச்சு. இந்த மிரர்ஸ், இந்த பேக் மிரர்ஸ் எல்லாமே அப்புறமா இது பண்ணோம். பெருசா டாப் மட்டும் வச்சுட்டா அந்த ஈக்குவல் லைட் தெரியாதுல. சோ எல்லாம் சுத்தி 4 சைடுல இருந்து அடிச்சாதான் அந்த ஈக்குவலா தெரியும். நம்ம போசிங் அடிக்கும் போது நல்லா இருக்கும். ஷேடோஸ் பெருசா விழுவாரு. ஷேடோஸ் விழுவாரு இப்ப அடிச்சோம்னா. இது அப்படியே வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீம்லாம் இல்லையா? ஸ்டீம் இல்ல, நம்ம ஐஸ் பாத் தான். அந்த ஆமா ஐஸ் கோட் தான் இருக்கா. ஸ்டீம்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ. மதுரை வெயிலுக்கு ஆல்ரெடி நாங்க ஸ்டீம்ல தான் இருக்கோம். இல்ல நானும் மதுரையில பயங்கரமாவே ஸ்டீமா தான் இருக்கு. பிரெப் டைம்ல நானும் ஸ்டீம்லாம் பண்ணதில்ல. சில பேர் பண்றாங்க அந்த ஓல்ட் ஸ்கூல்லாம் இன்னும் ஸ்டீம்லாம். டீஹைட்ரேஷன் ஆயிடும். நாங்க ஆல்ரெடி அந்த ஸ்டேட்ல தான் இருக்கோம். இங்க முடியாத பட்சத்துக்கு கொடைக்கானல் போறோம். காலைல அவரு தான் சொன்னாரு வெயிலே இல்ல கம்மியா இருக்கு. இப்ப அடிச்சு நகர்த்துது. காலையில இல்ல, இப்ப கொஞ்சம் இதாயிடுச்சு. ஆனா நேத்துலாம் ரொம்ப வெக்க. சென்னையில ரொம்ப மோசம் ப்ரோ. தீ செத்துரும் அப்படியே. இப்ப திருப்பி போய் மண்டேல இருந்து ப்ரெப்பு அப்படியே இந்த 3 நாள் தான் அந்த ஜாலி எல்லாம். 2020 நம்ம பண்ணிருக்கோம், சேர்ந்து பண்ணிருக்கோம். அப்படியா? ஆமா, நம்ம அந்த அண்ணா என்பிசி 2022 குவாலிஃபயர் வச்சாங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம். ஆமா என்பிசி இது ஸ்டேட், அது சின்ன ஸ்டேடியம். ஆமா ஆமா அங்க பண்ணோம்னு நினைக்கிறேன். நானு சாஸ்தா பண்ணோம். ஒரே கேட்டகரி தான் வந்தோம். ஃபாலோ பண்ணோம். ஓகே ஓகே போட்டோ காட்டுங்க நீங்க டாப்ஸ்.
ஒரு ஆரஞ்சு கலர் ஷார்ட்ஸ் போட்டிருந்தீங்களா நீங்க? நான் ஒயிட் போடுறேன்னு நினைக்கிறேன். அவர் கூட ஒருத்தர் பண்ணாரு, ஃப்ரேம் நல்லா இருந்துக்கும். நீங்க தான் நினைக்கிறேன். ப்ரோ இதுதான் ப்ரோ, நீங்க தான் ப்ரோ அது. இந்த ஆரஞ்சு தான் சொன்னேன் நானு. பார்பல் கிளப்ல பண்ணோம். உங்க 2 பேரை தான் நான் பார்த்தேன். அந்த ஷார்ட்ஸ் தான் அன்னைக்கு ஷோ முடிச்சுட்டு தான். நல்ல ஃப்ரேம். ஏன் விப்பீங்க நீங்க? அவன் தான் ஆரஞ்சு ஷார்ட்ஸ். வேற எதுல ஆரஞ்சு போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணீங்களா? அதுக்கு ஷேர் பண்ணேன், எல்லோ பண்ணேன். இதுதான் சொன்னேன். ஃப்ரேம்லாம் நல்ல ஃப்ரேம். அடையாளமே தெரியல. நல்ல வெயிட் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அப்ப ஆன் ஸ்டேஜ் 85 இருந்துச்சு, இப்போ 120ல நிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சான்ஸ் தெரியுமா? எவ்வளவு பண்ணுங்க. ஆமா, திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம். பண்ணுங்க. ஃப்ரேம்லாம் உங்களுக்கு தான் சூப்பரா இருந்தது. அந்த டைம்லயே நான் திலீப் நாய்கிட்ட நாங்களாம் பேசுவோம், பார்ப்போம்ல ஷோல. திருப்பி ரீகால் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பார்ப்போம். பேசும்போதே சொல்லுவோம் உங்க ஃப்ரேம்லாம் நல்லா இருந்தது. கோர் தான் அந்த டைம்ல இல்ல, பயங்கரமா இருந்துச்சு. அவங்க எப்படின்னா ப்ரோ, அந்த இன்டர்நேஷனல் டீம் எப்படின்னா ஒரு ஷோக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. they want us to long time run தான். PDஸ்மே ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆக, ரொம்ப மினிமல் லோவா இருக்கும், 0.5 அவ்வளவுதான். நம்ம நேச்சுரலா பண்ணாம என்ஹான்ஸ் பண்றோமான்னு நமக்கே தெரியாது. ஆனா இது டயபெட்டிக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி டயபெட்டிக்ஸ் கிடையாது ப்ரோ. உங்கள்கிட்ட டயபெட்டிக்ஸ்மே கொடுக்கல. கட்சி பாத்தீங்களா? கண்டிஷன்லாம் சரியா பயங்கரமா இருக்கும். அது போக அக்வா சைட்ஸ் போடுவாங்க ப்ரோ. அதிகபட்சம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னா முந்தின நாள் வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் டேப்லெட் அக்வா சைட்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுவும் கிடையாது. வாட்டர் கட்ன்றது மேஜரா இது பண்ண மாட்டாங்க. நீங்க பண்ணிருக்கலாமே, செம்மையா நல்ல இது. அவங்க அவரை சொல்லவும் இல்லை. இந்த ஷோக்கு அவங்க எதுவுமே பண்ணல. அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம லாங் ரன்ல போவோம்னு நினைச்சிட்டாரு. நம்ம அதுக்குள்ளேயே நமக்கு அடுத்தடுத்த கமிட்மெண்ட் விழுந்துருது. இவர் நம்ம ஹர்வீந்தர் இருக்கான்ல, ஹர்வீந்தர் நம்ம பிரதர் தான். அவன் ரெஃபர் பண்ணி தான் நம்ம. அவர் பிரேசிலியன் கோச். ஆமா, ஆக்சுவலா ஹர்வீந்தர் ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணது கட்ஸ் தான் ரெஃபர் பண்ணாப்ல. ஹர்வீந்தர் சொல்லி தான் கட்ஸ் போனேன். அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் ஹர்வீந்தர் வந்து எக்குபச்சா டீம் போயிட்டாப்ல. இல்ல நான் ஃபாலோ பண்ணேன் ரொம்ப அந்த பேங்க்ஸ் அந்த டைம் முன்னாடில. ஹர்வீந்தர் ரெஃபரல் தானே, ஹர்வீந்தர் ரெஃபர் பண்ணி தான் நான் உள்ள போனேன். கேட்டா அந்த டைம்ல அவரு ஃபுல் ஷெட்யூல்டு. அதுக்கப்புறம் அவரே அவர் பண்ண மாட்டாரு. அது ஃபுல் ஷெட்யூல் இருக்கனாலதான் அவரோட பிரதர்ட்ட கொடுத்தாப்ல வில்லுன்னு. ஆமா, வேற ஏதோ அவர் ரெடி பண்ற ஒரு அவரோட டீமே இன்னொருத்தவங்க இருக்காங்க வில்லு பிரெசிஷன் லைட்னா, அவங்ககிட்ட கொடுத்தாங்க. இல்ல நான் என்ன சொல்லிட்டேன்னா, நான் பண்ணா உங்ககிட்ட தான் பண்ணுவேன். அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அவர் வெயிட் பண்ணுன்னாரு. அதுக்கப்புறம் நவம்பர்ல மெசேஜ் பண்ணாரு, இந்த மாதிரி ஸ்லாட்ஸ் ஃப்ரீயா இருக்கு, ஜாயின் பண்ணி. கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் சொன்னேன் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரே டீம் ஒரே நாலேஜ் தானே, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து என்ன சொன்னாருன்னா, வேற ஒரு சரி ஒரு ரெடி பண்ணாரு, என்னோட சேம் ப்ரோட்டோகால் தான் அவரும் தருவாரு. ஆமா, அதே தான் அப்படின்னாரு. எனக்கு அது இன்ட்ரெஸ்ட். அரவிந்தர் அதான் ரெஃபர் பண்ணாப்ல, எல்லாமே ஒரே தான் ப்ரோ, நீங்க யார்ட்ட பண்ணாலும் அதே ஒரு டீம் தான். அவங்க பிரேசிலியன் டீம் சூப்பரா பண்ணாங்க. பிரேசிலியன் குவாலிட்டியே வேற. ஆமா, அவங்க என்னன்னா சார்ஜஸ் கம்மி. இந்தியன் மாதிரி தான் பிரேசிலியனோட இதுவும் லைஃப் ஸ்டைல். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்தியன்ஸ் தான் அதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க, அப்ராட் கோச்சஸ் எல்லாம் ரொம்ப மினிமலா பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க அவருக்கு டீம்ஸ்க்குனா ஒரு 13 தான் பண்ணேன். அதுதான் 13,000 தான் பண்ணேன். அப்படின்னா நம்ம அரௌண்ட் நமக்கு வந்து $120. அதுதான் நானும் சொல்றேன். அவ்வளவுதான் பண்றாங்க. அவ்வளவுதான் பண்ணுவோம். இங்க இருக்கவங்க தான் 50,000 60,000 அவ்வளவுலாம் கிடையாது. அதே மாதிரி ஓரளவுக்கு நம்ம நல்லா ப்ரோ பண்ற குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா they don't charge us. ஆமா, ஆனா அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா டைமிங். நம்ம ரெடியா ப்ரெப் ஷோ டைம்ல அவங்க அவைலபிளா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல நர்வஸ் ஆயிடுவோம் நம்ம. அதே நம்ம கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கும், நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம மேனேஜ் பண்ணுவோம். அரவிந்தருக்குலாம் அந்த ஏன் அவங்க விடாம பிடிச்சாங்கன்னா, விடாம திருப்பி கண்டினியூஸா ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிச்சான். பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, டாப் 5 ரெஃபர் பண்ணி போனதுதான் ப்ரெப் ஸ்டார்ட் பண்ணது. அது வரைக்கும் வேணான்ட்டு சுத்திக்கிட்டு இருந்தோம். ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டான். நல்ல ஃப்ரேம் உங்கள்ட்ட பண்ணலாம். திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். அதான் பண்றதா இருந்தா இந்த வாட்டி எல்லாத்தையும் ஃபுல்லா செட்டில் பண்ணிட்டு ப்ராப்பரா இறங்குங்க. ஒரு 3 years பண்ணினாலே ஈஸியா 3-4 years ஆயிரும். நானும் அப்படிதான். இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்லாம் ஒண்ணுமே இல்ல, பண்ணதான் அந்த கிரைண்டிங்ல தான் ஏதோ சேஞ்ச் ஆகிட்டே வருது.
இன்னும் அதெல்லாம் இன்னும் சைஸ் ஒர்க் பண்ண நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் வந்துரும். அதான் சொன்னேன், ஒரு 4-5 இயர்ஸ் அவன் போராடி தான் இப்போ வாங்கினான். கண்டிப்பா. நான் பாத்துக்கிட்டே இருந்தோம்ல, ஒரு தடவை போகும்போது பாத்துக்கிட்டே இருந்தோம் க்ளோஸா. அதனாலதான் நான் இறங்குறது இல்ல. எதுக்கு நம்ம 60,000-70,000 ரூபாய் கொடுத்துட்டு உண்மைதான். லைன் அவுட் ஆகிறதுக்கு எதுக்கு? நமக்கு தெரியும் என்ன குவாலிட்டியில. இந்த ஷோஸ் பண்ண நமக்கு மெச்சூரிட்டி வந்துடும். உட்காருங்க. அதான் bro, அப்படியே ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணலாம். உட்காருங்க.